எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயின் எத்தீரியம் இது ரெண்டுத்துக்கான முக்கியமான ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். பிடிசி இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 66,989 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று மார்க்கெட் திரும்ப இறங்காத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி 60,000க்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்திருக்கு. சொல்ல முடியாதுங்க, அதிகபட்சமாக 52,000 வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா போகலாம். அந்த அளவுக்கான வாய்ப்புகள் நல்லாவே வந்து இருக்குது. அதே நேரத்தில் இந்த இடத்துல பிடிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் வந்து செட் பண்ண வேண்டியதும் இருக்குது. ஒருவேளை ஒரு ஹை லெவலில் ஒரு ரேஞ்சை வந்து ஹோல்டு பண்ணாங்க அப்படின்னா பிடிசி இந்த கீழே போகிறத வந்து பார்த்திங்கன்னா இன்வாலிட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள், அது எதை ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா அது மாறும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ், நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 10,000 பேருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மைல்ஸ்டோன் 25K. ஸோ கூடி சீக்கிரத்தில் அதையும் நம்ம வந்து ரீச் பண்ணோம். நான் நம்புகிறேன் உங்களுடைய சப்போர்ட்னால. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ பிடிசி கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷான ஒரு டே கேண்டிலோட க்ளோசிங்கில் தான் பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிடிசி ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பாட்டமை. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த கட்ட பாட்டம் இருக்குமா, ஏன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போக வாய்ப்புகள் இருக்கா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. எஸ், அது கீழே போகும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் அதுக்கான அனலைசிஸுமே நம்மளுடைய ட்விட்டரில் கூட என்னோடய பர்சனல் சார்ட்டில் இருந்து போட்டிருந்திருப்பேன். ஸோ இந்த ஒரு ஜோன் நீங்கள் பார்த்துக்கோங்க, இது ஒரு அக்குமுலேஷன் ஜோன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வரும்போதெல்லாம் கண்டிப்பாகவே நிறைய பேர் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. எப்படி ப்ரோ சொல்கிறீங்க இவ்வளோ இதுவோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோனுக்குள்ளே இறங்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இது ஒரு அக்குமுலேஷன் பெரிய அளவுக்கு நடக்கும். அது இல்லாமல் இந்த 60,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் 60,000 அப்படின்ற இந்த ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 1,600 பிடிசியை வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காங்க வாங்குறதுக்கு. ஒரு சிங்கிள் லார்ஜ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை விட கொஞ்சம் மேலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 65,000 வந்து இருக்குது, கிட்டத்தட்ட 500க்கு மேலே. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 400 இருந்துச்சு, மெல்ல மெல்ல ஏறிக்கிட்டு இருக்குது. அவங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஸோ 5,004 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மேலெலாம் பார்த்திங்கன்னா 500 கிட்டலாம் இருக்கும். வந்து பாருங்கள், இங்கெல்லாம் ஏறிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் நடக்கிறதுனால இது உங்களுக்கு மாறிட்டே இருக்கும், பயங்கர ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பட் இதெல்லாம் கீழே வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறது லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இந்த அளவுக்கான லார்ஜ் குவான்டிட்டிஸ் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு வராங்க. ஸோ 60,000 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனு. ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1,600 கிட்ட வந்துருக்கு. ஸோ மேல் சைட்லையுமே அவ்வளோ கிடையாது, எங்குமே எல்லாமே ரொம்ப கம்மி தான். ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 357 தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. அதை தாண்டி மேலே ஹையஸ்ட்டே கிடையாது. இதில் மார்க்கெட் இதை விட்டுருங்க, லிமிட்டில் சொல்கிறேன், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்குது. அதை விட கீழே பார்த்தீங்கன்னா 55,000 இருக்குது. 55,000 கிட்டத்தட்ட 1,039 கிட்ட போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாருங்கள், பெரிய பெரிய இன்ஸ்டியூட் பிக் பிளேயர்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க, இந்த ரேஞ்சுக்கெலாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிகமான வாய்ப்புகளையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறையவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஜோன்லாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ வேறு வரப்போகுது. Feb 13 வந்து பார்த்திங்கன்னா நாளானிக்கு இல்லையா. ஸோ Feb 13 வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ இருக்குது. நம்ம ஒரு டைம் படி 7:30 மணி, அதாவது 7 மணிக்கு நடக்குது. அந்த சிபிஐ முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இவ்வளோ நேரம் கொஞ்சம் பொறுமையாக மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் வேகமாக மூவ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ சீக்கிரமாக ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு அர்ஜென்ட் மூவ் அப்படின்றது சிபிஐக்கு அப்புறம் வந்து இருக்கும். அது அப்சைட் டவுன் சைட் எதுவும் ஆனாலும் வந்து இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய மூவ் அப்படின்றது ஆஃப்டர் சிபிஐ. அதனால் சிபிஐ நியூஸை வச்சு தான் அப்படின்றது கிடையாதுங்க, அப்படி சொல்ல வரல. அதுக்கப்புறம் ஒரு வேகம் எடுக்கும் மார்க்கெட் அப்படின்னு சொல்ல வரேன். நம்மளோட சார்ட்டுக்கே வரலாம். நம்ம ஆக்சுவலி இந்த சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக. அண்டு இதில் மெயினாக ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ரெட் ஜோன், அதாவது இந்த எல்லோ ஜோன்லேருந்து இந்த ரெட் ஜோனுக்குள்ள மூவ் ஆகும்போது சொல்லியிருப்பேன், இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர். இதை உடச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே கீழ் நோக்கி வந்து போகும் அப்படின்றத நம்ம பேசியிருந்திருப்போம். சரி, இப்போ எவ்வளோ தூரம் அடிக்கும் இன்னும் மார்க்கெட் இறங்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு லோ வந்து இங்கே செட் பண்ணிடுச்சு 60,000. அப்போ திரும்ப வந்து 60,000 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் 60,000 வரும். ஒருவேளை அங்கே பவுன்ஸ் ஆகி திரும்ப ரிட்டன் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து 55 இன்னொரு ரேஞ்ச் இருக்குது, நம்ம நோட் பண்ணியிருக்கேன், நான் அதை காமிக்கிறேன். அது வரைக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜோனு அதிகபட்ச வாய்ப்பு அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 49. அதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன கேட்டால் இப்போதைக்கு கிடையாது இது. பட் ஆனால் மெயினாக இந்த ஒரு ஜோனை நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும். இந்த ஒரு ரேஞ்சு இருங்க, உங்களுக்கு நான் கலரில் காமிக்கும் தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஏரியா. இந்த ஏரியாவில் தான் வந்து இப்போது நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க.
ஸோ ஒரு வேளை அங்கேருந்து விழுந்துச்சுன்னா இந்த 52,500 அப்படின்ற இந்த ஒரு ரேஞ்ச் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரேஞ்சாக வந்து இருக்கும். இங்கே படன்னு நிறைய அக்குமுலேஷன்ஸ் வந்து நடக்கும். அந்த டைமில் டைமில் வந்து நிறைய பேர் இறக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை ஃபில் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் மூவ் இந்த இடத்துல கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் மூவ்க்கு அப்புறம் அங்கேருந்து அதோட ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி இங்கேருந்து படிப்படியாக பார்த்திங்கன்னா மேலே போகலாம். ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த ப்ரீவியஸில் இந்த விஷயத்தில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த டைமில் நிறைய பேர் இதை வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனுக்குள்ளே நடந்த மாதிரியான அதே ஒரு கான்செப்ட் இந்த ஒரு ஜோனுக்குள்ளேயும் வந்து நடக்கலாம். அதாவது எப்படி சொல்லணும்னா, அந்த இதுக்குள்ளே வந்து விழுது இல்லையா, விழுந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே இப்படி வந்து கொஞ்சம் சைடில் மூவ் ஆகலாங்க. இப்போ வர நாட்களில் கொஞ்சம் சைடில் கூட மூவ் ஆகலாம். மூவ் ஆகிட்டு அப்புறம் கீழே இறங்கலாம். வந்து இந்த ஜோனுக்குள்ளே வரலாம். ஸோ முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா, இதுக்குள்ளே வந்துட்டு ஏன்னா விக்கு கண்டிப்பாக கீழே இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால சொல்கிறேன். வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா படிப்படியாக மூவ் பண்ணி இந்த அதாவது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய நவம்பர் 2021 ATH வந்து பார்த்திங்கன்னா உடச்சி அடுத்த மார்ச்சோட 2024 ATH வந்து பார்த்திங்கன்னா உடைப்பாங்க. உடச்சி அங்கேருந்து அப்புறம் இயர்லி ஓப்பனை நோக்கி மூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுக்கான ஒரு சினாரியோஸ் வந்து இருக்குது. பட் அட் சேம் டைம் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். இது வந்து பாசிபிலிட்டி சினாரியோ தான். இப்போ கீழே போகிறதுக்கான ஒரு சினாரியோஸ்ன்றது இருக்குது. எஸ், பட் அது வந்து ஒரு பாசிபிலிட்டி சினாரியோ இருந்தாலும் ஒருவேளை இங்கே இன்வாலிடேஷன் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்குறது ஒரு 80% நான் வந்து இன்னும் கீழே போகுன்றதை எதிர்பார்க்குறேன். காரணங்கள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ஹையிலேருந்து இந்த லோ ஸோ வந்து கிடச்சிருக்கும். அதுலேருந்து தான் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து வீக்லியும் சரி டேஸ்லையும் சரி ரொம்ப ஹெவியான ஒரு பேட்டர்ன். ஸோ இதை நான் ரொம்ப படித்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ்க்கான அந்த கார்ட்ஸ் எடுத்துருந்தால ப்ரீமியம் கார்ட்ஸ் நான் அந்த கீழே கூட உங்களுக்கு அப்போ ஆட் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அது நம்ம ஓன் ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட்லேயே நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பேன். அந்த கார்ட்லேயே வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன்லாம் வந்து இருக்குமே, சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் ரொம்ப ஈஸியாக நம்ம முன்னாடி இயர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். நான் ஷேடோவாகவே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து மேலேருந்து விழுந்துச்சு இல்லையா, இது அப்படியே வந்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நம்ம விட்டோம்னா ஒரு சினாரியோ இது, சரிங்களா. கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்து வரும். இல்லை அப்படின்னா இது வந்து இங்கே இந்த பேட்டர்னோட எட்ஜில் இருந்தும் இறக்குனா இந்த இவ்வளோ தூரம் வருது. பட் இவ்வளோ தூரம் 45 வரைக்கும் வாய்ப்புகள் காட்டுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 45ன்றது ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி தோணுது, ஓவர் கான்ஃபிடென்ட்ற மாதிரி. அதனால் வந்துட்டு இந்த 52ஓடையே நான் இப்போதைக்கு நிறுத்துகிறேன். அது தேவைப்பட்டால் போகலாம், ஓகேங்களா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஜோனுன்றது நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு ஜோனாக வந்து இருக்குது. நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இந்த இடத்த தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் இன்னும் வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 70% முடிஞ்சிருக்கும் இல்லையா. 75-80% கூட முடிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு 20% தான் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இங்கேருந்து இந்த இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. அந்த இதை இங்கே கம்பேர் பண்ணும்போது அந்த சைஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினாங்கன்னா இந்த ரேஞ்சை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ வரக்கூடிய வாரங்களில் இதை வந்து நடக்கலாம். அதாவது ஏன்னா சிபிஐ ஆல்ரெடி சொன்னேன், சிபிஐ வேறு இருக்குது. சிபிஐ முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் வேகம் எடுக்கும். கொஞ்சம் மந்தமாக போகிறத கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பெரிய மூவ் அப்படின்றதான் எதிர்பார்க்க முடியும். இப்போ என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ திங்க் பண்ணுறது, இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இறக்குவாங்க. இறக்கி 55,000 இந்த ஜோனில் வந்துட்டு மறுபடியும் லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லிஃப்ட் பண்ணும்போது இந்த 73,000 வரைக்கும் வரலாங்க. வந்து இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா இது வந்து இங்கே வந்து கீழே வந்து இறங்கும், சரிங்களா. ஒருவேளை மேலே ஏற்றிட்டாங்க அப்படின்னும் போது இந்த 79ன்றது அதாவது இந்த ஜோன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு இன்வாலிடேஷன் ஜோனாக மாறும். ஸோ ஒருவேளை இதை உடைச்சாங்கன்னா பிடிசி வந்து கீழே போகிறத இன்வாலிடேட் பண்ணிவிட்டு மேலே போகிறத வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த இருக்குல்ல இந்த ஒரு விஷயம், இது நான் ஒயிட் சார்ட் போட்டு என்னுடைய மெயின் சார்ட் இருக்குல்ல அது போட்டு யூடியூப்பில் போடலாம், இதில் வந்து போடலான்ட்டு இருந்தேன். அதை இதுதான், அதாவது இங்கே ஒன்று, இந்த ஜோன் ஒன்று, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இப்படியே மேலே வந்து இந்த ஜோனுக்கு வந்து வரணும். வந்து ரெண்டுமே மீட் பண்ணுற இடம் கரெக்டாக வந்து இதை உடச்சிட்டாங்க அப்படின்னா இன்வெலிட் பண்ணிவிடும். மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ட்ரெண்டை டோட்டலாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும். அடுத்து இங்கேருந்து 1,60,000 நோக்கி போக ஆரம்பிக்கும். இந்த இதுக்கு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த ஒரு ஹைனா 1,60,000 நான் எதிர்பார்க்குறேங்க. அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். நான் மார்க் பண்ணி வச்சிடுறேனே எதுக்கு, ஏன்னா இந்த ஜோன் வந்து ரொம்ப அடுத்த கட்டமாக மூவ் ஆகும்போது இருக்கக்கூடியது, சரிங்களா. இதுதான் நான் வந்து எதிர்பார்க்குறது. ஸோ இங்கேருந்து மேலே போகிறது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய புஷ் இருக்கும், நிறைய மேனிப்புலேஷன் இருக்கும், நிறைய ஆர்டர்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அவங்களாம் வாங்கணும்ல, அப்போ அதெல்லாம் நடக்கணும். அப்போது இங்கேருந்து மேலே போய் இந்த சினாரியோ இதை வந்து உடைப்பாங்க. உடச்சி மேலே போயிட்டாங்கன்னா இன்வாலிட் பண்ணிவிடுவாங்க கீழே போகிறத. அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும்.
இல்லை அப்படின்னா இங்கேருந்து இறங்குறாங்க அப்படின்னும் போது இது ஆக்சுவலி இது ஒரு சினாரியோங்க. இது ரெண்டுமே வந்து ஒரே ஒரு சினாரியோவில் தான் வரும். இன்னொரு சினாரியோ என்னென்னா இங்கேருந்து மார்க்கெட் ஒன் மோர் லோ அப்படின்றது கொடுக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளாஷ் கிராஷ் மாதிரி இருக்குமான்னு தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு, அதாவது இந்த ஜோனுக்கு எஜ்ஜுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு சினாரியோ என்னென்னா இங்கேருந்து அப்படி படிப்படியே இறங்கி இந்த 60,000 அப்படின்ற ஜோனில் போயிட்டு இந்த ஆர்டர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே ஏறுற ஏறி அங்கேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கீழே இறங்கலாம். ஸோ அது இந்த 45ன்ற ஜோனுக்கு வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கன்சல்டேஷன் வந்து நடக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து வந்து மேலே மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருந்தது ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சு. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உடச்சி மேலே வந்து மூவ் பண்ணுவாங்க. இப்படியே வந்து சைடில் மூவ் ஆகலாம். இதுதான் வந்து பிடிசியை பொறுத்த வரைக்கும். அதே நேரம் பிடிசியில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, ஒன்றும் சிஎம்இ கேப் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ எத்தீரியமை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம், வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஜோன்ன்றது நம்ம இந்த இடத்த உடைக்கணும். உடச்சி ட்ராப்பாக வந்து இந்த இடத்த இறக்குனாங்கன்னா முதல் கட்டமாக 1500 வந்து வருங்க. 1500 வந்து பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு வேளை 1500 பவுன்ஸ் வந்து எடுத்துகிட்டு திரும்ப கீழே இறங்குறாங்க அப்படின்னா 1000க்கு கீழே வந்து எத்தீரியம் வந்து இறங்க வாய்ப்புகள் இருக்குது. 1000க்கு கீழே, அதாவது ஒரு 900 சில்லற இந்த ரேஞ்சுக்கெலாம் வந்து வரலாம். கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கான அக்கோமடேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எத்தீரியம்லாம் வந்து ஆல்ரெடி சொல்லி காமிச்சிருச்சு என்னென்னா முடியும் அப்படின்றத. என்னதான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தாண்ட முடியலனாலும் அது கண்டிப்பாக அந்த ஒரு ஜோனுக்கு திரும்ப அதை எடுத்துகிட்டு தான் போகும். அப்போ இங்கேருந்து நல்லாவே அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது எனக்கு. அதனால் எத்தீரியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜோன் தான் ரொம்ப பெருசாக பேச வேண்டிய விஷயம் கிடையாதுங்க. எத்தீரியம் பொறுத்த ரொம்ப சிம்பிள். இந்த இடம் ஹோல்டு பண்ணி மேலே மூவ் ஆச்சுன்னா இன்வாலிடேட் ஆகும். இந்த 2132, அதாவது இந்த ஜோன்லேயே இருக்கணும். இங்கேருந்தே மேலே மூவ் பண்ணி உடச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி மேலே சைடில் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கூட இறங்கலாம், மாறும் அங்கேருந்து மேலே மூவ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த இடத்துலேருந்து இப்போ இறங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக மெயினான ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் வந்து 1452 அந்த ரேஞ்சுக்கு போய் ஹோல்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் அடுத்த கட்டமும் வந்து கொடுக்கும். சைடில் போகிறாங்களா இல்லை அங்கேருந்து கீழே விட போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக எதிர்பார்க்குறது ஒரு 56லேருந்து ஒரு 52 இது நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதாவது இந்த ஃபேஸ் நான் இந்த ஃபேஸ் நான் எதிர்பார்க்குற ஃபேஸ் இந்த ஃபேஸ்க்குள்ளே ஆல்ரெடி வந்துருச்சு. இதுக்கு மேலே நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் இருக்குன்ற நான் எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ மற்றபடி என்னுடைய பிளான் நான் எதிர்பார்த்தது எனக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நடந்துருச்சு. இனி இந்த ஜோனுக்குள்ளே போக வேண்டியது அண்ட் இதுலேருந்து அக்கோமடேட் ஆக வேண்டியது. இதுக்கப்புறம் இதில் உள்ள சைடு வைஸில் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து படிப்படியாக மேலே ஏற்றுவாங்க அப்படின்றது தான் என்னோடய பிளான். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.